இன்றைக்கு நான் யூத ராஜாக்களில் 9வது ராஜாவை பற்றி பேச போகிறேன். முதல் ராஜா ரெகேபியாம், சாலமோனுடைய பையன். ஆனால் நான் இடையில் 8 ராஜாவை விட்டுட்டு இப்போ எத்தனாவது ராஜா பேசுகிறேன்? 9வது ராஜா. இப்போ சொல்லுங்கள், இந்த 9வது ராஜாவுக்கு பேர் என்ன? கரெக்டாக சொல்லிட்டாங்க அங்கே. அச்சா, அமத்சியா. நீங்கள் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் குறிப்பு எடுக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தில் குறிப்பிடுங்க. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் கொண்டு போய் 2 நாளாம் 25 என்று எழுதுங்கள். 2 நாளாம் 25ஆம் அதிகாரத்தில் போய் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் என்று எழுதுங்கள். அப்பொழுது அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ என்னோடு கூட வேதம் வச்சிருக்கிறவங்க, வேதம் படிக்கிறவங்க என்னோடு கூட அமத்சியாவை நாம் கவனிப்போம். இந்த அமத்சியாவை பற்றி நீங்கள் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலும் படிக்க போகிறோம், 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரத்திலும் படிக்க போகிறோம். இப்பொழுது என்னோடு கூட 2 ராஜாக்கள் 14, 1, 2 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அமத்சியா ராஜாவானான். அமத்சியா என்று சொன்னால் கர்த்தருடைய பெலன், கர்த்தருடைய பெல்லம் என்று பொருள், அல்லது கர்த்தர் பலப்படுத்துவார் என்று கூட சொல்லலாம் பொருள். இன்னொரு வார்த்தை கூட உண்டு, கர்த்தர் வல்லமையுள்ளவர். அமத்சியா என்று சொன்னால் இங்கிலீஷில் அமத்சியாவுக்கு என்னம்மா போட்டிருக்கு? அமேசியா. இந்த அமத்சியா கர்த்தருடைய பலன், கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்ற பொருளுடையவர். இவருடைய ஆயுசு காலம் மொத்தம் 54 ஆண்டுகள். மொத்தமே வயசு, இவருடைய ஆயுட்காலம் எவ்வளோ? 54 வருடங்கள். வாசிக்கலாம். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 25 வயதில் ராஜாவானான். எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினால் வயசு என்ன? இப்போ 54 வயது. இவருடைய அப்பா யோவாஸ், இவருடைய அம்மா பெயர் யோவதானாள். அப்பா பேர் என்ன? அப்பா யோவாஸ். யோவாஸ் எல்லாம் நல்ல ஒரு புரட்சியான ஒரு தகப்பன், ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஆனால் அவ வயிற்றில் பிறந்ததுக்கு தடதலை அமத்சியா. எப்படியோ ஓகே. இவருடைய காலங்களை நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் கிமு 745/716 745ஆம் ஆண்டில் தொடங்கின இவருடைய ஆட்சி 716இல் முடிகிறது. இருபத்தி 5ஆம் அதிகாரம் இப்போ கண்டினியூ பண்ணுங்களா? 14ஆம் அதிகாரம் கண்டினியூ பண்ணுங்க. 2 ராஜாக்கள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பார்வைக்கு இங்கே பாருங்க, நான் திரும்ப சொல்கிறேன், அவருடைய பார்வைக்கு. யாருடைய பார்வைக்கு? நான் சொல்லுவேன், இங்கே பாருங்கள், உங்கள் தொழில், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே யாருடைய பார்வையில் தான்? அவருடைய பார்வையில் தான். அவர் பார்வையில் இவருடைய அரசாட்சி எப்படி இருந்ததா? கர்த்தருடைய பார்வையில் என்னம்மா படிக்க மாட்டேன்றீங்க? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல அல்ல. யாரை போல அல்ல? அவர்களுக்கு அளவு குறிப்பிடுவதற்கு ஒரு ஆள் இருந்தது. யூதா ராஜாவா, அங்கே தாவீது. இஸ்ரேல் இல்ல, அங்கே எரேபியாம். இங்கே தாவீது, அங்கே எரேபியாம். இதுதான் அவங்களுடைய அளவீடு. அந்த அளவீடை பொறுத்து தான் இப்போ ஒரு கிறிஸ்தவர்களா நம்முடைய அளவீடு யாரு? இயேசு கிறிஸ்து.
அவரை மையமாக வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். அப்புறம் இப்படி வாழ்ந்தாரா, இப்படி நடந்தாரா, அவர் இப்படி பேசினாரா, இப்படி அவருடைய சீஷர்கள் இதை கை கொண்டார்களா, இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு நடக்கணும் ஒழிய வேறு ஒன்று இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் படித்தேன் அதை விட்டுடணும். ஸோ இப்போ செம்மையானதை செய்தான், ஆனாலும் தாவீதை போலல்ல, தாவீதை போலல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். அவங்க அப்பா என்னென்ன செஞ்சுட்டு போனாரோ அப்படியெல்லாம் இவனும் செஞ்சான் என்றது இங்கே வரலாறு. இப்போ 25ஆம் அதிகாரம் 4ஆம் புத்தகத்துக்கு போயிடலாம். 2வது வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அங்கே தகப்பனாகிய தாவீது போல் அல்ல, இங்கே எப்படி இருக்கு? அப்போது நாம் மூத்தவர்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மனசு வேணுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. என்ன வேணும்? செய்கிறோம். காலையில் ஒரு வேலைக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஒரு ஆஃபீஸ் திறக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆஃபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 4 வீடு தான். அவங்க பாட்டி பேரங்கிட்ட சொல்கிறாங்க, சேர் எடுத்துகிட்டு வரான், ஸ்டூல் எடுத்துகிட்டு வரான், ஃபேன் எடுத்துகிட்டு வரான், சேர் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அவனால் முடியல, ஓன் அழறான். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றா போய் எடுத்துகிட்டு வா, நான் உட்காந்துட்டு தான் இருக்கிறேன். அப்போது செய்கிறான், ஆனால் எப்படி செய்யலை? அதுதான் நாமும் இன்றைக்கு இங்கே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய மனநிலை என்னன்னு தெரியல. இன்றைக்கு தொழில் செய்கிறோம், சில குடும்பம் நடத்துகிறோம், எப்படி நடத்துகிறோம் என்பது தான் கேள்வி. முழு மனதோடு தானா? அதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது, அது ரொம்ப அவசியமானது. முழு மனதோடு செய்யவில்லை அப்படி சொல்லி அவருடைய வரலாறு இங்கே தொடங்குகிறது. இப்போது அமசியாவை பற்றி கொஞ்சம் வரலாறு சொல்கிறேன். வரலாறுனா கதை சொல்கிறேன், கவனிங்க. அவருடைய அப்பா பேர் படித்தோமே, என்ன பேர் அப்பா பேர்? யோவாச அரசவையில் இருக்கிற மந்திரிகளே சேர்ந்து எல்லாரும் சாவடிச்சிடுவாங்க. அவருடைய அரசு சரியில்லை என்றதுனால அவரை கொன்று போட்டுருவாங்க. இந்த கொன்று போட்டுற விஷயம் இவனுக்கு தெரியும். ஏன்னா அரசவைக்கு 25வது வயசில் தானே வரான். அதனால் இவனுக்கு எல்லா வரலாறும் தெரியுது, யாரெல்லாம் கொன்னாங்க என்று சொல்லி அதெல்லாமே இவன் நோட் பண்ணிக்கிட்டு இவன் ராஜாவை ஆன பிறகு சில ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அதை நம்ம அரசியலில் கூட நடக்கிறது தானே. ஆமாம், பதிலுக்கு பதில். ஆமாம். ஸோ இவர் ஸ்டடி பண்ண பிறகு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து இவர் ஸ்டார்ட் பண்ணார். எங்கள் அப்பாவை யாரெல்லாம் கொண்டாங்களோ அவர்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன், கொண்டுன்னு கொண்டுட்டார். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, அவருக்கு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நீங்கள் வாசிக்கலாம் இப்பொழுது என்னோடு கூட. 4வது வசனம் 3. ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனுடைய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகளை கொலை செய்ய கூடாது. அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவன் கொல்லாதிருந்தான். சூப்பர். உபாகமம் 24:16 இருக்கிறத இந்த வாலிபர் ராஜா கண்டுபிடிச்சிக்கிட்டார். எங்கே இருக்குது பாருங்கள், உபாகமம் 24:16 வாசிக்கலாம். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ அப்படி இருக்கு. அதனால் யாரை கொலை செய்யலை? அவரே பிள்ளைங்களை கொலை செய்யலை. இது வரைக்கும் ஒரு நல்ல ராஜா தானே, என்ன சத்தமே இல்லையா? என்ன எதை ஃபாலோ பண்ணுறாரு அவர்? நியாயப்பிரமாணத்தை. இப்போ நம்ம நியாயப்பிரமாணம்னு சொல்லக்கூடாது, வேதத்தை ஃபாலோ பண்ணுறார். சரி, நல்ல ராஜா தான்.
ஆனால் இப்போ நீங்கள் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வேகமாக போங்க. சும்மா இங்கே பாருங்க, இப்படி ஒரு விரல் அப்படி ஒரு விரல், 2 விரல் வச்சுக்கோங்க. 7வது வசனம். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து. யாரை? ஏதோமியர். இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னால், இங்கே பாருங்க, திரும்ப நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போது இவர் அரசாட்சி, இவருடைய அரசாட்சி சிறப்பட்ட பிறகு எப்பவுமே வந்து ராஜாக்கள் காலத்தில் வருஷம் சம்மர் டைம்னால் அவங்களுக்கு சண்டை யுத்தம் வரும். ஏன்னா நாட்டை பிடிப்பாங்க, கிராமங்களை பிடிப்பாங்க, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. சம்மர் டைம்னா அவங்களுக்கு என்ன தான், ஏன்னுங்கன்னா விவசாயம் இல்லை சம்மரில். அதனால் விவசாயிகளெல்லாம் எடுத்து எங்கே போடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாவெல்லாம் இராணுவத்தில் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சார், எங்கள் அப்பா ஓடி வந்துட்டார் இராணுவத்தை விட்டு. அப்போது கிராமத்தில் வந்து இழுத்துக்கிட்டு போய் அந்த மிலிட்ரியில் வைப்பாங்க. இங்கேயும் அப்படிதான். வில்லிவாக்கம், அதை சார்ந்த மக்கள், கொரட்டூர், பாடி, இங்கெல்லாம் வந்து ஐசிஎஃப்பில் கூட்டிகிட்டு போய் சும்மான வைப்பாங்க. கறி அள்ளி போடு, இரும்பு தூக்கி போடு என்று சொல்லி அந்த கலால் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே எடுத்து போய் வச்ச காலங்கள் அந்த காலம். சும்மாவே எடுத்து போய் வச்சாங்க. அதுபோல் அன்றைக்கு சம்மர் டைமில் யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி யுத்தம் பண்ணும்போது இப்போ இவர் யுத்தம் பண்ணுறதுக்கு புறப்படுறார். யாருக்கு எதிராக? ஏதோமியருக்கு எதிராக. ஆனால் முதல்ல நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணார். இப்போ ஏதோமியரை பற்றி என்ன சொல்லுது? உபாகமம் 23:7. ஏதோமியனை அருவருக்காயாக நீ அருவருக்க கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்கம்மா. ஏம்மா அப்படியே அடித்த மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு தானே படிக்கிறீங்க நீங்கள். நீ இந்த கயகா கொயகா அதெல்லாம் நீங்கள் எல்லாம் மாற்றிருங்க. இதெல்லாம் ஏதோமை நீ என்ன பண்ணாது? அருவருக்காதே என்பது தான் வார்த்தை. ஏதோமை நீ அருவருக்காதே. ஏனென்றால் அவன் உன் சகோதரன். அவன் உன் சகோதரன். யாரு? யாக்கோபு. ஏதோம் யாரு? ஏசா. ஏசா சந்ததி என்ன பண்ணாது? அருவருக்காது. ஏன்னா அவன் உன் சகோதரன். ஆகவே நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, யுத்தத்தில் அவனோடு கூட போராடாத, இப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஏதோமியரோட சண்டை போகிறேன். இப்போ இஸ்ரேல் கிட்ட போயிட்டு பேரம் பேசுகிறார். உன் ஆளை ஒரு 1,00,000 பேர் எனக்கு கொடு. நான் எங்கே போகிறேன்? நான் யுத்தத்துக்கு போகிறேன். 1,00,000 பேரை கொடு. அவங்களும் 1,00,000 இராணுவ வீரர்களை இவருக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா தான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி 1,00,000 பேரை இஸ்ரேலுக்கு கொடுத்த உடனே அப்போ ஒரு திடீரென்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்து, ஹலோ அமசியா, ஸ்டாப், நிறுத்து. நீ ஏதோ மேலே சண்டை போகிற. ஆகவே நீ இஸ்ரேலை நீ கூட்டிகிட்டு போக வேண்டாம். இப்பொழுது என்னோடு கூட 2 நாளாம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் என்னோடு கூட 8வது வசனம். தேவன் உன் கையில் சத்துருவை ஒப்பு கொடுத்து அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். அவர்களுக்கு முன்பதாக உனக்கு ஒத்தாசை செய்யவும் அவர்களை உனக்கு முன்பதாக விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றார். அப்பொழுது அமசியா, அப்படியானால் நான் இஸ்ரேல் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்துக்கு நான் என்ன செய்வேன்? தேவனுடைய மனுஷன் அதற்கு அதை பார்க்கலும் அதிகமாக உமக்கு கொடுப்பார். அதாவது என்ன சொல்லுவார்னா, நீ இஸ்ரேலிருந்து 1,00,000 பேரை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போகாத. ஓகே, அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டாருங்க. நல்ல ராஜா செம்மையானதை செய்தார். நல்ல ராஜா உடனடியாக இந்த வார்த்தையை கேட்டு என்னது அமசியா பாருங்களேன் 10வது வசனம். அப்பொழுது அமத்சியா எப்ராயிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டுக்கு போய்விட பிரித்து விட்டான். கதை இப்போ பிரித்து விட்டான். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு டென்ஷன் பாரு. அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலோட தங்களிடத்திற்கு திருப்பி போனார்கள். அமத்சியாவோ திடன் கொண்டு அவன் 1,00,000 பேர் திருப்பி அனுப்பிச்சான். ஏன்னா சம்பளம் போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் திருப்பி அனுப்புறதுனால அவங்களுக்கு டென்ஷன். பரவாயில்ல, அதை பற்றி டென்ஷன் இல்லை. அவனுக்கு போயிட்டு என்ன நடந்தது பாருங்க. அடுத்தது, அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். எத்தனை ஆயிரம்? 10,000 பேரை வெட்டினான். 14,000 படிச்சுட்டு போறீங்க. 10,000 பேரை வெட்டிட்டான். அப்புறம் யூதா புத்திரர்
10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு கன்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கன்மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். தன்னோட கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்ரோன் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3,000 பேரை. சரி, பரவாயில்ல, நான் 20,000 இங்கே வெட்டிட்டேன், 3,000 போனால் போகும்போது அது பெருசாவே எண்ணலை. யாரு? என்னங்க சத்தமே இல்லை? என்ன சத்தமே இல்லை? அவருக்கு நஷ்டம் எவ்வளோ, லாபம் எவ்வளோ? சத்தமே இல்லை. கணக்கு என்ன? 20,000 வருது. என்ன 20,000 10,000 முதல்ல என்னோட கூட. நீங்கள் என்ன இப்படி யோசிக்கிறீங்க? 11வது வசனம், அவன் திடன் கொண்டு உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேர் வெட்டினான். யூதா புத்திரர் அவங்க ஒரு 10,000 பேர் உயிரோடு பிடிச்சு கண்மலையில் தள்ளி விட்டாங்க. இப்போ லாபம் எவ்வளோ இருக்கு? 20,000 லாபம். ஆனால் நஷ்டம் 3,000. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தள்ளிட்டு போனாரே, அதனால் இவர் செம்மையானதை செய்தார். இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலை. ஆனால் நீங்கள் தனியாக படித்தா கண்டிப்பாக அந்த இடம் விளங்காது. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நீ 1,00,000 பேர் கூட்டிகிட்டு போவாத. ரைட், ஓகே, விட்டுட்டார். அதனால் நஷ்டம் எவ்வளோ? 3,000. அதனால் சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு போகும்பொழுது சில சமயங்களில் நமக்கு என்ன ஏற்படும்? நஷ்டம் வரும். அதனால் கவலையை விடுங்க, நமக்கு லாபம் உண்டு. பிரைஸ்கா. இப்படி சொல்லிட்டாங்களே, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மக்களே, கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிங்க. கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும். சரி, நடந்தது என்ன? இப்படி வரலாறு இப்படி போயிட்டுருக்க நடந்தது என்ன? இப்போது அமத்சியா அவர் தன்னுடைய வேலையை முடித்து இப்போ வந்து நீங்கள் நமக்கு தெரியும் அமத்சியா தப்பு பண்ணிட்டாருன்னு. என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு? என்னங்க சத்தமே இல்லை? ஏதோமியோரோடு சண்டை போகக்கூடாது. ஆனாலும் இங்கே இடையில ஒரு செம்மை பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு தப்பு இருக்குதுன்றது யாருக்கு தெரியும்? தாஸ், உனக்கு தெரியுமா? நம்ம இப்போ தானே சொன்னீங்க பாஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நஷ்டமானாலும் பரவாயில்ல லாபம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ திரும்ப தப்பு. ஆமாம், அதுக்கு தான் தியானம். இப்போ உங்களுக்கு புரியுதா மேட்ரு? அதான் தியானம். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுதேன்னு சொல்லி அப்பாவை கொலை பண்ணுவாங்க, பெரியவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டான், பிள்ளைங்களை என்ன பண்ணலை? கொலை பண்ணலை. ஓகே, டிக். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை ஏதோ மேலே கையை வைக்கக்கூடாது, அவனை விரோதிக்கக்கூடாது என்பது தான் நியாயப்பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டார். இவர் யோதோமை போய் அழித்தார். இப்போ என்ன இருக்குது நியாயப்பிரமாணத்தில்? இவருக்கு தப்பு. ஆனால் இப்போ அவர் வரலாறை படிக்கும்பொழுது டிக்கு, கரெக்டு. எது சரி எது தப்பு? என்ன வரலாறு படித்தோம்? தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இஸ்ரேலில் 1,00,000 பேர் நீ கூட்டிகிட்டு போகாமல் ஏதோ மேலே யுத்தத்துக்கு போனார், ஜெயிச்சார். ஆனாலும் போன இடத்துல 3,000 தான் நஷ்டம். ஏன்னா இவங்கேருந்து 1,00,000 பேர் போனானே, போகும்போது வெட்டின்னு போயிட்டான். யாரை? யூதாவை. 3,000 நஷ்டம், பரவாயில்ல. ஆனால் இவர் எவ்வளோ பேர் போய் வெட்டினார்? 20,000 போய் லாபத்தை சம்பாதிச்சுட்டு வந்தார். இதில் தான் நீங்கள் கவனிக்கணும். நம்ம நிறைய இடத்துல கோட்டை விடுறது இதுதான், நான் செய்வதில் கர்த்தருடைய பார்வைக்கு சரியான முறையில் இருக்கிறதா? அவருடைய பார்வையில். இப்போ நம்ம பார்வைக்கு எப்படி இருந்தது? இப்போ வேகமாக எத்தனாவது வசனத்துக்கு ஓடி வந்துட்டோமா? எத்தனாவது வசனத்துக்கு வந்துட்டோம்? 14 வந்துட்டோம். 14 வரல, 13 வரையும் வந்துட்டோம். திரளாய் கொள்ளையிட்டார்கள். 13 முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. கவனிச்சிங்களா? இங்கே இதுக்கு பேர் தான் தியானம். அப்போது இங்கே நான் நிறுத்துகிறேன், நம்ம அடுத்த பாட்டுக்கு அப்போ போகலாம். அப்போது இந்த ராஜாவுக்கு என்ன சொல்லலாம்னா, நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், தெளிவு இல்லாதவன். என்ன இல்லாதவன்? தெளிவு இல்லை. தெளிவு தான், ஆனால் தெளிவில்லை. யாரை பார்த்து லூசுன்ற? நான் டைட்டு தான். தெளிவு இல்லாத ராஜா. அதாவது எதில் தெளிவு இல்லை? வேதம் சிலர் சொல்லுவாங்க எனக்கு தெரியும், ஆனால் தெரியாது.
நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழப்பம் போட்டேன்ல, பழைய ஏற்பாடு 27, புதிய ஏற்பாடு 39. கரெக்டாக தப்பா? கரெக்டு தானே? 39, 27, 66 கரெக்டு. ஆனால் அது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடுன்னு தெரியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். நான் திரும்ப நான் சொல்கிறேன், எங்கே யாரிடத்தில் கேட்கிறாய் பிரசங்கத்தை? நான் திரும்ப சொல்கிறேன், இயேசு நம்புகிற தெய்வம் அல்ல, அவர் உன்னையும் என்னை நம்பிட்டு இருக்கிறார். அவருடைய பெயருக்கு புகழ் சேர்க்க வேண்டும், அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். உன் வீட்டை நம்புகிறார், உங்களுடைய தொழிலை நம்புகிறார், உங்களுடைய பண விஷய விவகாரங்களை நம்புகிறார், உங்களுடைய உறவு சம்பந்தங்களில் நம்புகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போது தெளிவு இல்லாதவன். எதில் தெளிவு இல்லை? நம்பர் 1, எதில் தெளிவில்லைன்னா எப்படி நிற்கிறீங்க? எதில் தெளிவில்லை? வேதத்தை அறிகிற அறிவில் தெளிவில்லை. ஒரு பாட்டில் பெரியவர்களை கொண்டார், பிள்ளைகளை கொள்ள. ஓகே, டிக். ஏதோமே போய் கொண்டீங்க, ஏதோமே தான் கையை வைக்கக்கூடாதுன்னு இருக்க, அதில் தெளிவில்லை. அதனால் மக்களே, 1189 அதிகாரம். எத்தனை அதிகாரம் பக்கத்தில் சொல்லு தம்பி? 31,104 வசனத்தையும் நுனி நாக்கில் வச்சுக்கிங்க. வசனம் புரியாவிட்டால் நீங்கள் எல்லாரும் சத்துருவுக்கு ஊழியக்காரர்களாக மாறிடுவீங்க. இன்றைக்கு நிறைய சபைகள், நிறைய விசுவாசிகள், அநேக ஊழியர்கள் பிசாசுக்கு தூதர்களாக இருக்கிறார்கள். இதுதான் பெரிய வேதனை. எங்க எழுதியிருக்கிறது? அதனால் இங்கே பாருங்களேன், கவனிங்க இருக்கலாம், இன்னும் ஹோம் கொடுக்க மாட்டேன்றீங்களே அமத்சியாக்களே. சத்தமே இல்லை, நீங்கள் இல்லையா அமத்சியா? ஹலோ ஹலோ, நான் சொல்லட்டுமா? லட்சியத்தில் தெளிவு வேண்டும். எதில் இருக்கட்டும்? எதுக்குடா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மகா பெரிய புண்ணியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னா, லட்சியத்தோடு தெளிவாக வாழணும். லட்சியத்தில் என்ன வேணும்? எப்படியோ வாழ்ந்துட்டு போகுது, அப்படியல்ல, இப்படி தான் வாழணும் என்பதுதான் தெளிவு. அப்போது அமசியா என்ன இல்லாமல் வாழ்ந்துட்டாரு, அவ்வளோதான். இதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஓகே, இது நம்ம 13 வசனத்துக்கு இதுதான் ஒரு தலைப்பு. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியலையே. மௌனே, உன் எவ்வளோ தெளிவோடு இருக்கிற? எப்படி சம்பாதிக்கிற? ஏன் சம்பாதிக்கிற? எதுக்காக ஓடுற? எதுக்கு ரைட்டு பக்கத்தில் கண் விழிக்கிற? எதுக்காக கல்யாணம் பண்ண? எதுக்காக கணவன் மனைவியை வாழ்ந்துட்டு இருக்கோம்? எதுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம்? லட்சியத்தில் தெளிவு வேணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை பாவம். ஞாபகம் இருக்கட்டும், அதுவும் ஒரு பாவம் தான். ஏதோ வாழறியா, ஏதோ என் ஒய்ஃப் எடுத்து போய் சாய்ச்சில் விட்டா, என் அம்மா அப்பா எடுத்து போய் சாய்ச்சில் விட்டாங்க, அப்படியல்ல. ஒரு லட்சியத்தோடு தெளிவோடு கூட. ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ போகிறார், ஏதோமே போய் அடிச்சிட்டாரு. 14வது வசனத்துக்கு போகலாம். 25:14. அமத்சியா ஏதோமியரை முறிய அடித்து. ஏதோமியரை எப்படி அடித்தாரு? எப்படி அடித்து? இன்னொரு முறை படிமா. அமத்சியா ஏதோமியரை முறிய அடித்து. அங்கே பாருங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க பாருங்க. முறியல்ல, எப்படி படிக்கிறாங்க பாருங்க, நல்லா படிக்கிறாங்க. முறிய, என்ன ரிய? முறுக்குன்னு பேர் வச்சது காரணம் முறுக்கின்னு இருக்கிறது. அதனால் இவங்க எப்படி அடிக்கிறாங்க? கம்ப்ளீட் வாஷ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் தெளிவாக செய்ய பாருங்க. இவர் எப்படி செஞ்சாரு? முறிய அடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு. ஆஹா, கூடவே என்னத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அது நடக்குமா? கவனிச்சிங்களா? ஆதாமே, எங்கே இருக்கிற? தெளிவான ஆன்சர். ஆனால் இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளிலே நீ சாவாய். அதில் தெளிவில்லாத போயிட்டானே. புசிக்கும் நாளிலே சாவாய். என்ன தெளிவு? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். சாத்தான் தந்திரசாலி. அவன் எப்படிப்பட்டவனும் கீழே விழ அவனால் முடியும். இன்னைக்கு ஒயின் ஷாப்பில் போய் பாருங்க, அங்கே நிற்கிறது பெண்கள் அல்ல, எல்லாரும் ஆண்களை முண்டி அடிச்சிட்டு இருக்கிறான். தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்தட்டும். செகண்ட் ஒன் இப்போ படிக்கிறாங்க, கேளுங்க. அமத்சியா ஏதோமேரை முறிய அடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். பாருங்களா, அவைகளை தனக்கு
இந்த அவைகள் அவைகள் அவைகள். ஸ்தோத்திரம். எவ்வளோ நேசம் பாரு அது மேலே. யாருக்கு? எது மேலே? எது மேலே? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். ஓகே. ஆனாலும், அதான் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனாலும் தங்கச்சிமா, சகோதரியே, சகோதரா, ஆனாலும் என்பதை ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் ஊழியம் செய்கிறோம், நல்லது தான். அப்போது என்ன நடக்குது என்று சொன்னால், அடுத்த வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி. இப்போ என்ன ஆகிப்போச்சு இங்கே பாருங்கள், லைவாகவே இருக்குது பாருங்கள் எல்லாமே. இது இன்னும் வீட்டில் அம்மா அப்பா மாதிரியா இருக்கிறார் யார்? கடவுள். நான் சொல்லுவேன், இந்த உறவு உங்களுக்கு வேணும் தம்பி. இந்த கடவுள் எங்கேயோ இருக்கிறான்னு பார்க்காத, நம் வீட்டில் என்னோடு கூட ட்ராவல் பண்ணுகிறார். என் வாழ்க்கையில், என் தொழிலில் அவர் என்னோடு கூட வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனடியாக பேசுவார், உடனடியாக. இப்பொழுது கர்த்தர் எப்படி என்ன ஆயிட்டாராம்? அதாவது என்னடனா, இதுதான் வந்து உறவு. இவ்வளோ நாள் எனக்கு நீ பக்தனாக இருந்துட்டு நீ எதை வணங்க போயிட்ட? ஆகவே கோபம் பூண்டவராகி உடனடியே இவர் வந்து பேச மாட்டார். எப்பவுமே கடவுள் ஒரு ஊழியக்காரனை கொண்டு பேசுவார், இதோ என்னை கொண்டு பேசுவார், அல்லது இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு பேசுவார், அல்லது ஒரு தீர்க்கதரிசி கொண்டு பேசுவார், இப்போ வேதத்தை கொண்டு பேசுவார், அல்லது டிவியில் போகும்போது பேசுவார். ஒரு சகோதரனுக்கு பிஸ்னஸில் பயங்கர நெருக்கடி, மிஷன் எது தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. அவரும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் ஜாப்பை வந்து குறிப்பிட்ட டைமுக்கு கொடுத்து ஆகணும், டெலிவரி பண்ணி ஆகணும். அந்த நாளை நெருங்கிடுச்சு. ஆனால் மிஷனில் என்ன வந்துகிட்டே இருக்குது? கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. அவர் போயிட்டே இருக்கிறார். அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்குது, கருவில் கண்டவர் தெருவில் விட மாட்டார். பெரிய தைரியம். வந்தார், மிஷினை கைட்டினா திரும்ப ஃபிட் பண்ணார், ரெடி ஆகிடுச்சு, ஓடி போச்சு, சக்ஸஸ் பண்ணிட்டார். எது இப்போ அவரோடு பேசியிருக்கேன்? கருவில் கண்டவர். அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு செய்தி ஆகிட்டேன். அதை புரியுது உங்களுக்கு? எனக்கு யாரை கூட பேசினாலும் ஒரு தலைப்பு கிடைக்கும், அல்லது எதாகிலும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தலைப்பு கிடைக்கும், அல்லது எதையாகிலும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தலைப்பு கிடைக்கும். ஏன் தெரியுமா? தலைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையே புரியும். அதாவது என்னென்னா, அதான் தலை எழுத்து. இவன் யார், இவன் எதற்காக, இவன் கிஷோர் எதற்காக, பிஸ்டோஸ் எதற்காக, ஜான் எதற்காக, ராஜசேகர் எதற்காக, தாஸ் எதற்காக என்ற இவங்களுடைய தலை புரிஞ்சால் மட்டும்தான் இவங்களை யூஸ் பண்ணவே முடியும். அந்த தலையெழுத்தை கண்டுபிடிச்சிக்கிங்க. என்ன எழுதியிருக்கு அதை போயிட்டு, ஐயா எனக்கு என்ன எழுதியிருக்கு மரத்தடியில் உட்காந்துட்டு கேட்காத. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தாலே உங்களை பற்றி தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய இருதயங்களில் துணிக்கட்டும். கொண்டு வந்து அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இவன் அவனை நோக்கி, இவன் மெஸ்ஸிய நம்ம ஆளை பார்த்து, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடி போவது ஏன் என்றான். அந்த ஏதோமியர்களும் சேயர்களும் வந்தாங்களே, அவங்க சாமி அவங்கள காப்பாத்திச்சா? பாருங்க, அமத்சியா பாருங்களேன் எப்படி இருக்கான். இந்த கண்ணு மேலே கீழே மேலே கீழே அப்படி மேலே. இப்போது இந்த தீர்க்கதரிசி, முதல்ல ஒரு தீர்க்கதரிசி வந்தார், அதை நான் காட்டினேன்னா உங்களுக்கு காட்டலையா? 1,00,000 பேரை கூட்டிகிட்டு போவாதுன்னு சொன்னார்ல தீர்க்கதரிசி. அப்போ ரெடி, ஓகே, 1,00,000 பேர் போகலான்ட்டான். ஆனால் இப்போ இன்னொரு தீர்க்கதரிசி வரும்பொழுது அமத்சியாவுடைய கண்ணை பாருங்கள். இப்போ நேரம் இது பாருங்களா, என்னை பார்க்கணும், நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. அடுத்த வார்த்தை, தன்னோடு அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை பார்த்து, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனை வைத்தது யார்? அதை விட்டுட்டு வேலையை பாரு, ஏன் நீ சாவ போகிற? நம்ம ஊர் பாஷையிலே பேசுகிறான் அவன், நம்ம ஸ்லாங்கிலே. ஹலோ அமத்சியா, என்னடா 5 வசனத்துக்கு முன்னாடி நீ எப்படி பேசுன? எத்தனை லட்சங்கள் லாபம் வந்தாலும் பரவாயில்ல, லட்சியத்தை விட மாட்டேன்னு சொன்ன அமத்சியா. இப்போ என்ன ஆயிட்ட? உன் லட்சியத்தை கோட்டை விட்டுட்டியாடா? தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்கிறான்? நீ ஏன் சாவ போகிற? ராஜாவுக்கு ஒன்று ஆலோசனைக்காரனா அமுச்சிட்டாங்களே பரலோகத்துலேருந்து, உனக்கு பரலோகத்துலேருந்து வானத்தை பிச்சுக்கிட்டு ஒன்று அமுச்சிட்டாங்களே தீர்க்கதரிசின்னு இவன் பேசுகிறான். அப்படியெல்லாம் பேசியிருப்பான். இங்கே எழுத்தில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சிம்பிள்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உன்னை அனுப்பிச்சிட்டாங்களா? யாரானா என்னை பற்றி உனக்கு கோல் மூட்டியிருப்பான், நீ வந்து பேசுகிற. நீங்களும் சொல்கிறீங்க பாரு, ரொம்ப துணிச்சலாக பேசுகிறீங்க ஊழியக்காரர்களை பற்றி. எப்படி பேசுனாலும் என்னை ஒரு தூசி கூட என்னை தட்டாது. ஏன்னா நான் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் பேசுகிறேன்.
ஆரம்பத்திலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் யாரையும் நான் டச் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுகிறேன். உங்களை டச் பண்ணால் நீங்கள் மனம் திரும்பணும், என்ன டச் பண்ணால் நான் மனம் திரும்பி விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய நாம மகிமைப்படட்டும் என்னோட கூட. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன? அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி, அதை விட்டுவிடு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாக இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான், வேலையை பார். ஸ்தோத்திரம். அவர் எப்படி இருக்கிறாரு? தம்பி தங்கச்சி, நான் சொல்லுவேன், இங்கே பாருங்க, இந்த பலன் நிச்சயமாக என்னுடையதல்ல. இந்த காரியம் அத்தனையும் அவரே செய்வார். எத்தனை பேர் இந்த பலனை ஒப்பு கொடுத்துட்றீங்க? அவர்கிட்ட ஒப்பு கொடு. இந்த பலன் நிச்சயமாய் என்னுடையதல்ல. கொஞ்சம் பாடிடுறீங்களா? என்னால் ரொம்ப அமைதியாக பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் கலகலன்னு போகணும். நான் இருக்கிற இடம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுங்க. இவ்வளோ நிசப்தமெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. அது வேறு மாதிரி கொண்டு போய்டும். கொஞ்சம் பாடுங்க செல்லுங்களேன். பார்க்குறாரு இப்போ எங்கே இருக்குது அந்த பாட்டுன்னு. செல்ஃபோனெல்லாம் தேடாது தம்பி. கோரஸில் பாருங்கள், பின்னாடி இந்த பாட்டு இருக்கு. கோரஸ் நம்பர் சொல்லுங்க. 117வது கோரஸ். 117வது கோரஸில் இந்த கோரஸ் இருக்கு. நம்முடைய கோரஸில் இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்திலும் அது பலன் பூரணமாய் விளங்குது, என் குறைவுகளிலும் கிருபை தாராளமாய் விளங்குது, என் பலவீனத்திலும் அது பலன் பூரணமாய் விளங்குது, என் குறைவுகளிலும் கிருபை தாராளமாய் விளங்குது, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. எவ்வளவு பெரிய காரியம் செய்ய கர்த்தர் சொன்னால் அதுக்குரிய பலனை அவர் தருவார். பெரிய காரியங்களை செய்ய உன்னை அனுமதித்தால் அதுக்குரிய பலனை தருவார். அதனால் இந்த பலன் நிச்சயமாக என்னுடையதல்ல, அவருடையது. ஆக இப்போது அமத்சியாவை பார்க்குறோம். இப்பொழுது 2வது தலைப்புக்கு நேராக போகிறோம். இப்போ பார்ட் 2க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்? தெளிவு இல்லாதவன். எதை பற்றின தெளிவு இல்லை? வேதத்தை அறிகிற அறிவில் தெளிவு இல்லை. நீங்கள் எப்படி? பக்கத்தில் கேளுங்க. நீங்கள் எப்படி? பதிலெல்லாம் சொல்லிடாதீங்க. அவ கட்டா அண்ணே பதில் சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி? அவங்ககிட்டலாம் பதில் சொல்லாதீங்க. கேட்குறது மட்டும்தான் கேள்வி. தம்பி நீ எப்படி? அமத்சியா. இப்பொழுது 2வது நாம் பார்க்குறோம். அமத்சியாவுக்கு 2வது பார்க்குறோம். தேவனை அறிகிற அறிவில் தெளிவு இல்லை. அறிகிற அறிவு இருந்ததுனால தான், இங்கே பாருங்களேன், தேவனை அறிகிற அறிவு இருந்ததுனால தான் அவன் எப்படி இருக்கான் பாருங்கள். என்னோடு கூட 14வது வசனம், கொஞ்சம் என்னோடு கூட கீழ்கோடிட்டுங்க. அவன் அவைகளை தனக்கு தெய்வமாக வைத்து கொண்டான். அறிவு இருக்குது, தேவனை அறிகிற அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவில் என்ன இல்லை? தெளிவு இல்லை. வைத்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு ஆராதனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருக்கு இல்லை. யாரை ஆராதிக்கிற? எப்படி ஆராதிக்கிற? அவர் எப்படி ஆராதிக்கணும்? பலவிதங்கள், பலவிதம் மகளே, பலவிதங்கள். நம்முடைய ஆராதனை எப்படி? நம் சபையில் எப்படி ஆராதிக்கிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவில்
இவருக்கு தெளிவு இல்லை. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்படியானால் நான் சபைக்கு வர்றதுக்கு காரணம் 2 தான். வேதத்தை அறியுங்க, தெய்வத்தை அறிஞ்சிக்க. 3வது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும் நமக்குள்ள. தேவனை அறிகிற அறிவு உடனெல்லாம் அறிஞ்சிட முடியாதுங்க. நாளுக்கு நாள் தேவன் அன்புள்ளவர் என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். அவர் நல்லவர் என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். அவர் என்னுடைய பலன் என்பதை புரிந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். நாளுக்கு நாள் உடனெல்லாம் புரிஞ்சிட முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் எழுப்பி நிற்க வச்சு கேட்டேன்னா சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ பக்தியில் அழகாக இருப்பதுக்கு காரணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 30 வருஷம் ஆச்சு. உடனெல்லாம் டப்புன்னெல்லாம் வந்துட முடியாதுங்க. உடனே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக உடனெல்லாம் வந்துட முடியாது. என்ன ஆகணும்? அதுக்கு சில ஆண்டுகள் எடுத்துக்கும். ஓகே, கலேசியர் 1 அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். மாலை இப்போ இந்த அமத்சியாவுக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருது? என்ன சொல்கிறாரு? ஏண்டா ஏதோமியரும் சேயீரும் போய் அழிக்க போனீங்க, அது அவங்கள காப்பாத்துச்சா? ஆனால் நீ எடுத்துகிட்டு வந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி காலில் விழுறியடா. இன்றைக்கும் நிறைய பேர் என் நண்பர்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வரும்பொழுது ஒரு அடையாளத்தோடு வரீங்க. வேண்டாம், அந்த விக்கிரகம் உங்களுக்கு வேண்டாம், எந்த அடையாளமும் உங்களுக்கு வேண்டாம். நான் போனேன், அங்கேருந்து ஒரு அடையாளத்தை வாங்கினேன். நீங்கள் அடையாளமாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். சரி, ஓகே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, வேதத்தை அறிகிற அறிவில்லை. செகண்ட் 1, தேவனை அறிகிற அறிவில்லை. இப்போ தேர்ட் 1, ஐந்தாவது வசனம் 25:5. அமத்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை கவனிச்சிங்களா? இப்போ அங்கே 1,00,000 பேரை கூட்டிகிட்டு 10வது வசனம் வரை வாசித்தீங்கன்னா தெரியும். 1,00,000 பேரை ஒரு கூலிக்கு அழைச்சிக்கிட்டு சண்டைக்கு போகும்போது தீர்க்கதரிசி வருவார். அங்கே கீழ்ப்படிந்தார் என்றது தான் இந்த 10வது வசனம் வரையும். திரும்ப நம்ம இங்கே 25ஆம் அதிகாரம் அடுத்த செகண்டில் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வரும்பொழுது 25ஆம் அதிகாரம் செகண்ட் பார்ட்டில் நம்மோடு 15வது வசனத்து 16வது வசனம் வரையும் படிச்சிங்க. தீர்க்கதரிசி அங்கே வரார். ஆனால் இங்கே அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அவருக்கு செவி கொடுக்க முடியல. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே தெளிவில்லாதவன். அங்கே கீழ்ப்படுகிறான், இங்கே கீழ்ப்படியலை. உபாமம் 24:16 கீழ்ப்படிஞ்சார். ஆனால் 23:7 ஒரே குழப்பமாகவே இருக்குதுங்க. ஒரு நேரம் ஒரு மாதிரி, மறுநேரம் வேறு மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டடி மைண்ட் வேணும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிகிட்டு இருக்கிறார். சரி, இப்போது 3வது பார்ட்டுக்கு நான் போயிடுறேன். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கேளுங்க. 3வது பாட்டு என்ன? 3வது பாட்டில் இப்பொழுது சேயீரை அழிச்சிட்டு வந்துடுவார். இப்போ அழிச்சிட்டு வந்துட்ட உடனே இஸ்ரேல் ராஜாவுக்கு குரலை கொடுப்பார். ஓய், சண்டைக்கு வரியா? ஒண்டி பார்க்கலாமா? சாமர்த்தியத்தை பார்த்துடலாமா? வாசிக்கிறீங்களா? என்னோட 25ஆம் அதிகாரம் வாசிக்கலாமே. 18வது வசனம். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முச்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு
நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனிலுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினதே. இப்போ இஸ்ரேலை போயிட்டு சண்டைக்கு கூப்பிடுறாரு, வரையா சாமர்த்தியத்தை பார்க்கலாம், நீ பெரியாளா நான் பெரியாளா, உங்ககிட்ட இருக்கிற ஆள் அதிகமாக என்கிட்ட இருக்கிற ஆள் அதிகமாக. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னடா கருவாலி மரமாக முள்ளு செடியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கின்ற மாதிரி இருக்குது, ஆனாலும் காட்டுப்பன்றி வரும் அப்பொழுது நீ மிதிப்படுவாய் என்ற மாதிரி அவர் ஒரு கதை சொல்ல, அப்போது என்ன வந்துச்சு நீங்கள் பாருங்கள். 19வது வசனம், ஏதோமியரை அடித்ததினால் நீ பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்பொழுதும் நீ உன் வீட்டில் இரு, நீயும் உன்னோடு யூதாவோடு கூட விழும்படி பொல்லாப்பை தேடி கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான் இஸ்ரேல் ராஜா. ஆனாலும் அமத்சியா அதற்கு செவி கொடாமல் போய் அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடிதன நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கும்படி தேவனாலே இப்படி கர்வம் கொள்ள பண்ணினார். போச்சா தோத்திரம். இந்த கர்வம் எப்படி வருதான் அது பாயிண்ட் அவுட் பண்ணுது பாருங்களேன். ஏதோமியருடைய தெய்வத்தை நீ நாடினது நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் இப்படி பேசு. இப்படி தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இப்படி பேசுவதற்கு உன்னை ஏவினது யார்? இருக்கீங்களா எல்லாரும் சபையில்? இந்த பேச்சு சாத்தானால வரும், ஜாக்கிரதை. இல்லைங்க பாஸ்டர், அதெல்லாம் விடக்கூடாது பாஸ்டர், அவன பேய் அப்பால போ சாத்தானே. யார் உன்னை கர்வம் கொள்ள பண்ண வைக்கிறது? இந்த கர்வமான பேச்சு பேச வைக்கிறது யாரு? அமத்சியா, பேயிடா. ஏன்னா நீ ஆல்ரெடி நிறைய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற, இப்போ விழுவதற்கு முடிவு காலம் வந்துடுச்சு, அதனால் நீ கர்வம் கொள்கிற. கர்வம் கடைசியில் அவன் பெருமை கொண்டான். நீங்கள் வீட்டுக்கு போய் 28வது வசனம் வரையும் கடைசியில் இவன் அவனை பிடிச்சிக்கிட்டே போயிடுவான். யார்? இஸ்ரேல் ராஜா அமத்சியாவை பிடிச்சிக்கிட்டே போய் அங்கே வச்சிருவான். இதை அறிந்த யூதர்கள் தான் அடிபட்டு ஓடி வந்துட்டாங்களே, ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அமத்சியாவை அங்கே வச்சிட்ருக்க. இப்போது யூதர்கள் எல்லாரும் அவனை விரட்ட அவன் லாகீஸுக்கு ஓடிட்டான். இப்போது அங்கே எத்தனை வருஷம் இருந்தாராம்? 15 வருஷம் அங்கே மறைவில் இருந்தார். இப்போது பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கே உள்ள ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தப்பிச்சு. இப்போ ஸ்ரீலங்காவில் தப்பிச்சவங்களாம் எங்கே? லண்டனில் இருக்காங்க. பாகிஸ்தானில் ஓடினவங்கெல்லாம் லண்டனில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க. நாடு கடத்தப்படுறாங்க. அந்த மாதிரி இவர் நாடு கடத்தப்பட்டு லாகீஸுக்கு ஓடி 15 வருஷம் தாங்க. இங்கேருந்து மூப்பர்களை போய் கொன்னே தூக்கின்னு வந்தாங்க அவனை. அதான் கடைசி வசனம் படிக்கிறீங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவன் அமத்சியா கர்த்தரை விட்டு பின் வாங்கின காலம் முதற்கொண்டு, என்ன காலம் முதற்கொண்டு? ஏய் தம்பி, நீங்கள் சபைக்கு வருவீங்க, ஆனால் உன் இருதயம் எங்கே இருக்கு? பின் வாங்கி. பின் மாற்றம் வேற, பின் வாங்கி வேற. கோயிலுக்கு வந்தோம் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும் பெயர் பின் வாங்கினவன். கோயிலுக்கும் வரலதில்லை, ஆராதனையும் பங்கெடுக்கிறதில்லை. இவங்க வேறு ரூட்டில் போயிட்டாங்கன்னா இவங்க என்ன மாறிட்டாங்க? பின் மாறிட்டாங்க, ரூட்டே மாறிட்டாங்க. பின் வாங்கினவங்க வருவாங்க. வர்றேன் எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. நான் 10 மணிக்கு தான் வருவேன். கேட்டால் வரமாட்டேன் சர்ச்சுக்கு. ரொம்ப பேசுனீங்கன்னா சர்ச்சுக்கு வரமாட்டேன் பாஸ்டர், பார்த்துக்குங்க. அதிர்ச்சியாக இருக்குங்க. என்ன பாஸ்டர் என்ன எதுக்கு தான்? ஊழியக்காரன் எதுக்கு தான்? உன்னை சீர்படுத்த தானே, உங்களுடைய தவறை சரிப்படுத்த தானே, கண்டிக்கிறதுக்கு இல்லை, சரிப்படுத்த தானே. சர்ச்சுக்கு வரமாட்டேன்னா நஷ்டம் பாஸ்டருக்கா? அந்த தீர்க்கதரிசிக்கா நஷ்டம்? காண்கிறேன்னா நீ அழிய போகிறதை நான் காண்கிறேன். அக்கினி அபிஷேகம் வரப்போகிறது அமத்சியா, நான் காண்கிறேன். ஆகவே ஒரு மனதோடு கூட தேவனை ஆராதிக்க பழகுங்க.
இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை விட்டு பின் வாங்கினது முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவன் பிறகே அவர்கள் லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டு குதிரையின் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்து யூதாவின் நகரத்தில் பிதாக்கள் அண்டையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். எப்படி தான் தூக்கின்னு வந்தாங்க? கொன்று தூக்கின்னு வந்தாங்க. உங்களுக்கெல்லாம் பன்றி மேய்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பன்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அடித்து 2 காலை கட்டி தலை கீழே வானத்தை பார்த்து தொங்க விட்டு கொண்டு வருவாங்க. எவ்வளோ தூரம் ஓடினாலும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை பின்னாடியே ஓடி வரோம். 14-13 வெளிப்படுத்துகிற விசேஷம் என்று நினைக்கிறேன். வாசிக்கிறீங்களா? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். கிரியைகள் கூடவே போகும். இங்கே பாருங்க, நீங்கள் தெய்வத்தை விட்டு பின்வாங்கியோ, அல்லது கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்காமலையோ, அல்லது கர்த்தருக்கு செவிக்கொடாமலேயோ, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமலேயோ நீங்கள் போவீர்களானால் இந்த தவறுகள் நம்ம கூடவே வரும். சில நேரங்களில் அது நம்மை கீழே தள்ளும். நாம் அங்கே சரி ஆயிடணும். இங்கே அந்த தம்பி சொன்னார் பாருங்களேன், எப்போ தம்பி நீ டேர்ன் ஆகன? அவர் ரட்சிக்கப்பட்டுன்றார். அந்த வார்த்தையை தப்பு. இந்த மாதம் மேகசின் படிங்க. ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரட்சிப்பை என்ன பண்ணியிருக்கிறோம்? தொடங்கி இருக்கிறோம். அவ்வளோதான். ரட்சிக்கப்படலை. அந்த ரட்சிப்புக்காக நாம் போராட வேண்டும். முடிவு பறிந்து நிலைத்து நிற்பவனே கடைசி வரைக்கும். இன்றையோடு நாளையோடு முடிஞ்சிடாது. கடைசி வரை மரணம் நம்மை எடுக்கும் வரையும் பாவம் பிரச்சனை இந்த உலகத்தில் போராடிக்கிட்டே இருக்கும். அதை நாம் ஜெயிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசட்டும். உங்களோடு நான் பேச விரும்பலை, கர்த்தர் உங்களோடு பேசட்டும். அப்போ நம்மளோட கூட எது வருது? அமத்சியா, நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. எது நம்மை ஃபாலோ பண்ண போகுது? அமத்சியாவை பற்றி கவனிப்போமானால், மனம் திரும்புவதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தார். அமத்சியா, உன்னை அதை காப்பாற்றாத தெய்வத்தை போய் நீ தூக்கிட்டு வந்துட்டிய. மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்ப தயங்கினான். இப்போ சொல்கிறேன், மனம் திரும்ப நீங்கள் தயங்கினால் உடம்போடு கூட இங்கே வருவீங்க, மனசு வெளியே இருக்கும். உடம்பு இங்கே பாடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன், கீழே விழும்பொழுது உன்னுடைய படுக்கை சக்ஸஸாக இருக்கணும். அப்போ உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. யாருன்னா தூக்கிட்டு போவாங்க, டாக்டருக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் நோயிலிருந்து சுகமளிக்க அவரால் தான் முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இது நான் உங்களை எச்சரிக்கும்படி சொல்லலை, உங்களை பயமுறுத்தும்படியும் சொல்லலை. மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நான் சொல்கிறேன். அமத்சியாவை பற்றி சொல்லுது, அவன் செம்மையானதை செய்தான், தாவீதை போல் அல்ல. அமத்சியா செம்மையானதை செய்தான், முழு மனதோடு அல்ல. 2 இடத்துலையும் இருக்குது. நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறோம்? நம்முடைய தேவன் யார்? நல்லவர். தேவன் யார்? பலனுள்ளவர். தெய்வம் யார்? அவர் என்னை காண்கிறவர். தெய்வன் யார்? எனக்கு பாதுகாப்பு கொடுத்து ஜெயம் கொடுக்கிறவர். முரட்டு வைராக்கியம் பிடிச்சிடாத. அமத்சியாவுக்கு என்ன வைராக்கியம்? நான் அடித்தே தீருவேன். தேவையா இது? இந்த முரட்டு வைராக்கியம் வேணுமா? வீணான பக்தி வைராக்கியம் வேண்டாம். இப்பொழுதும் கர்த்தர் சொல்கிறார், இதை விட்டுடுன்னா விட்டுடு. ஸ்தோத்திரம். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த காரியத்தை செய்யாதுன்னா செய்யாத மவளை. அந்த சிலை வழிபாடு வேணான்னா வேணாம், விட்டுடு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். வசனத்தில் தெளிவு, லட்சியத்தில் தெளிவு, மனம் திரும்புதலில் தயங்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சாத்தானும் நம்மோடு நடமாடுவான். ஜாக்கிரதையாக இருங்க. ஆகவே சாத்தானின் ஆவிக்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசட்டும்.